தொடர்ந்து இவ்விழாவில் பேருரை நிகழ்த்தக்கூடிய ஆலிம் விருந்தகை மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் நஹ்வி ஒய் சையீத் ஷரஃபத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களை அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. محمد سيد الكونين والثقلين والفريقين
ولا أحد أبر في قول لا منه ولا نعم مولاي صل وسلم هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم الحمد لله ثم الحمد لله حمدا شافيا نعما الحمد لله حمدا رافعا نقما الحمد لله حمدا دافعا سقما الحمد لله في إكرام بديع الدين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حين تدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا أما بعد بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمسين شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناءك قبل فقرك وفراغك قبل شعرك وحياتك قبل موتك أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் இருலோக தலைவர் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வலிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஜ்லிஸ் ஹபீபி மீலாத் அமைப்பினுடைய 5ஆம் ஆண்டு விழா இன்று காலை தொடக்கம் சிறப்பாக நடைபெற்று நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது. இந்த பயான் மஜ்லிஸில் நபிகளார் வழியில் வாலிபம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு சில செய்திகளை
உங்கள் முன் பகிர்ந்து தரப்பட்ட நேரத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றிக் கொள்கிறேன். துவக்கத்தில் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லாஹு அல்லதி ഖലഖகும் மின் துஅஃபின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பலகீனமான நிலையிலே படைக்கிறான். ثم جعل من بعد ضعف قوة, உங்களை பலகீனமான படைத்த அல்லாஹ் அந்த பலகீனத்திற்கு பிறகு நல்ல பலத்தை உங்களுக்கு தருகிறான். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا, அதற்கு பிறகு மீண்டும் பலகீனத்தையும் நரையையும் உங்களுக்கு தருகிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்வது 3 பருவங்கள். ஒன்று குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது முதுமை பருவம். இந்த வாலிப பருவத்திற்கு முந்தைய பருவத்தையும் அதற்கு பிந்தைய பருவத்தையும் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அது பலகீனமான பருவம் என்கிறான். அதே சமயத்தில் 2 நிலைகளுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவத்தை குறிப்பிடும் பொழுது அது நல்ல பலமான பருவம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதும் பொழுது நிறைய செய்திகளை எழுதி காட்டுவார்கள். இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர் பருவம், வாலிப பருவம் என்பது ஒரு மகத்தான பாக்கியமான அருட்கொடை. அது அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அற்புதமான பருவம். எதையும் எளிதாக நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய வலுவையும் வல்லமையும் பெற்ற ஒரு அற்புதமான பருவம் அது. அந்த பருவத்தை நாம் மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த பருவத்தினுடைய அந்த வாலிப பருவம் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியே சொல்லுவார்கள், நாளை சுவனவாசிகள் சுவர்க்கத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் சுவர்க்கத்திற்குள் நிலைநிறுத்தப்படுவார்கள். அவர் மரணிக்கும் பொழுது 90 வயதை கடந்து மரணித்தாலும் கூட, அவர் வயது முதிர்ந்த நிலையிலே மரணித்தாலும் கூட, அவர் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கும் பொழுது இளைஞர் தோற்றத்திலே, இளைஞர் பருவமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்வார்கள், செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வயது கொடுக்கப்பட்டவர்களாக 33 வயது, செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு கொடுக்கப்பட்டவர்களாக, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்குகள் நற்குணங்கள் கொடுக்கப்பட்டவர்களாக அந்த சுவனவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைவார்கள், நுழைவிக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லமா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி இப்படி எழுதி காட்டுவார்கள், நாளை கியாமத்தில் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து ஒரு சப்தம் வரும், யுனாதி முனாதி, ஒரு அழைப்பாளர் அறிவு கொடுப்பார், இன்னலகும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, சுவர்க்கத்திலே நுழைந்துவிட்ட சுவனவாசிகளே, நீங்கள் எப்பொழுதும் சுவர்க்கத்திற்குள் ஆரோக்கியமான நிலையிலேயே இருப்பீர்கள். ஃபலா தஸ்கமு அபதா, ஒரு காலத்திலும் உங்களுக்கு வியாதி என்பது வரவே செய்யாது. தாயிமன் காயிமன் அபதா சாலிதீன ஃபீஹா அபதா, சுவர்க்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள். இந்த உலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா என்பார்கள். இங்கு எதை நாம் விளைக்கிறோமோ அது விதைத்ததனுடைய அறுவடை நாளை யௌமுல் கியாமத்திலே கிடைக்கும். இது ஒரு சொற்ப காலகட்டம். நிரந்தர உலகம் என்பது அது யௌமுல் கியாமாவில் தான். அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள், நரகவாசிகள் நரகத்திற்குள் நுழைக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய வாசல்கள் மூடப்பட்டுவிடும்.
அதற்கு பிறகுதான் ஒரு புது உலகமே உருவாகும். அது முடிவே இல்லாதது. ஹாலிதீன ஃபீஹா அபதா என்று அல்லாஹ் சொல்வானே, நிரந்தரமாக அது அந்த காலம் போய்கொண்டே இருக்கும், அதற்கு முடிவென்பதே இல்லை என்பதாக கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள். அப்படி சுவர்க்கத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகே ஒரு புது உலகமே ஆரம்பிக்கிறது. அதற்கு முடிவென்பது இல்லை. இந்த உலகத்திற்கு முடிவென்பது கியாமா, யௌமுல் கியாமா. ஆனால் மறுமைக்கு முடிவு என்பது அதற்கு முடிவே இல்லை. அது சென்று கொண்டே இருக்கும். அது எத்தனை கோடான கோடி வருடங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதற்கு முடிவு இல்லை. அது சென்று கொண்டே இருக்கும் என்று கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அப்படிப்பட்ட சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் எப்பொழுதுமே இங்கே ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள், ஒரு காலத்திலும் உங்களுக்கு வியாதி என்பதே வராது என்பார்கள். அடுத்து அந்த அறிவிப்பாளர் சொல்வார், வஇன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, நீங்கள் நிரந்தரமாக ஹயாத்தாகவே இருப்பீர்கள், உங்களுக்கு சுவர்க்கத்திற்குள் மௌத் என்பது கிடையாது. வஇன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, அதே போன்று நீங்கள் சுவர்க்கத்திலே என்றும் இளமையோடு இருப்பீர்கள். வருடங்கள் கூட இந்த உலகத்திலே உங்களுடைய தோற்றங்கள் மாறும், வயது அதிகமாகும். ஆனால் கியாமத்திலே சுவர்க்கத்திலே அது எத்தனை கோடி வருஷங்கள் நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளே இருந்தாலும் கூட உங்களுக்கு உடலினுடைய தோற்றங்கள் மாறாது, இளமையோடு தான் இருப்பீர்கள், வயோதிகம் என்பதே வராது என்பார்கள். அடுத்ததாக இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி முடிப்பார்கள், وَإِنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَبْخَسُوا أَبَدًا, நீங்கள் சுவர்க்கத்திலே எப்பொழுதும் இளமையோடு இருப்பீர்கள். நீங்கள் சுவர்க்கத்திலே வயது உங்களுக்கு வரவே செய்யாது, நீங்கள் முதுமையுடைய தோற்றத்திலே ஆக மாட்டீர்கள், உங்களுக்கு நரைக்காது, எப்பொழுதும் இளமையோடே இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக செய்தி முடிப்பார்கள், وَإِنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَبْخَسُوا أَبَدًا, நீங்கள் ரொம்ப இன்பத்தோடு சந்தோஷமான நிலையிலே இருப்பீர்கள், ஒரு காலமும் உங்களுக்கு துன்பமோ சோதனைகளோ எதுவுமே ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசிகளுடைய சிறப்புகள் குறித்து சொல்வார்கள். இங்கே நாம் விளங்கக்கூடிய செய்தி, இளைஞர் பருவம் என்பது ஒரு மகத்தான பருவம். சுவர்க்கவாசிகளை கூட அல்லாஹ் அந்த பருவத்திலே தேர்ந்தெடுக்கிறான் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அது நமக்கு கிடைத்த மகத்தான பொக்கிஷம் என்பதாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். யுக்தனி கம்சன் கபட கம்சின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய 5 விஷயங்களை நீங்கள் நல்ல முறையிலே அதை பாக்கியமாக பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 1, ஷபாபக கபட ஹரமி, வயோதிகம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய இளமையை வாலிபத்தை நல்ல முறையிலே மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த வழியிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் விவரமாக சொல்ல வேண்டும், அதற்குண்டான அவகாசம் இல்லை என்பதனால் சுருக்கமாக சொல்லி அடுத்தடுத்த தகவலுக்குள் செல்கிறேன். உங்களுடைய இளமை பருவத்தை, வாலிப பருவத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கபட ஹரமிக்கு, உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக, வயோதிகம் வந்ததற்கு பிறகு வாலிபத்தை வீணடித்து விட்டோமே என்று கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அரபு இலக்கணத்திலே சொல்வார்கள், லைட்ட ஷபாப யஊது, வயோதிகமான ஒரு மனிதன் சொல்வானாம் வாலிபம் திரும்ப வேண்டுமே என்று. அது நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. எனவே கிடைத்த பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 5 விஷயங்கள் மகத்தான பொக்கிஷமாக கருதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு முன்பாக? உங்களுக்கு வயோதிகம் வரும், உங்களுக்கு வியாதிகள் வருவதற்கு முன்பாக, உங்களுக்கு நோய்கள் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்களே, அதை நல்ல முறையிலே மார்க்கத்தினுடைய தொடர்பிலேயே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது எல்லா விஷயத்திற்காக இருக்கட்டும். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு எதுவெல்லாம் பாலமாக அமையுமோ அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாதி வந்ததற்கு பிறகு ஆஹா, என்னுடைய ஆரோக்கியத்தை வீணடித்து விட்டோமே, எவ்வளவு வழங்கியிருக்கலாம், எவ்வளவு நேரத்தை பயன்படுத்தியிருக்கலாம், எவ்வளவோ செய்திருக்கலாமே, காரியங்கள் செய்திருக்கலாமே என்று கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வகைனாமக கபுல ஃபத்லி,
இப்ப அம்மா உங்களுக்கு நல்ல செல்வந்தத்தை தந்திருக்கிறானா, அதை நல்ல முறையிலே சதகத்தும் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய அல்லது மார்க்கம் எதற்கெல்லாம் செலவழிக்க சொல்லிருக்கிறதோ அந்த நல்ல விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய செல்வங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், செலவழித்துக் கொள்ளுங்கள். எதற்கு முன்பாக கபுல ஃபக்ரி, உங்களுக்கு ஏழ்மை வறுமை வருவதற்கு முன்பாக, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் இழந்ததற்கு பிறகு, ஆஹா கிடைத்த செல்வத்தை எல்லாம் வீணடித்து விட்டோமே, நாளை மறுமையிலே நமக்கு நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் செலவழித்திருக்கலாமே, இப்பொழுது செலவழிப்பதற்கு எதுவுமே இல்லை, ஆனால் நல்ல விஷயங்களிலே செலவழிக்க வேண்டும் என்று மனது சொல்லுகிறது, செல்வம் இல்லை என்று அந்த நேரத்திலே கை செய்யப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே உங்களுக்கு அல்லாஹ் செல்வங்களை தந்திருக்கிறானா, அதை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்பாக என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்வார்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கிறது, எந்த பொறுப்பிலும் இல்லை, பரபரப்பான நேரம் கழிவதில்லை, நேரமே போகவில்லையே என்று நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களா, அந்த நேரத்தை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு முன்பாக உங்களுக்கு பொறுப்புகள் கிடைத்ததற்கு பிறகு நேரமே இல்லை, 24 மணி நேரம் அல்ல 48 மணி நேரம் கிடைத்தாலும் கூட நேரம் பற்றாதே என்ற நிலை வருமே, அந்த நேரத்திலே கிடைத்த நேரத்தை எல்லாம் வீணடித்து விட்டோமே என்று கை செய்யப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே இன்றைக்கு உங்களுக்கு நேரம் கிடைத்திருக்கிறதா, அதை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசியாக இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முடிப்பார்கள், வஹயாத்தக கப்ல மௌத்திக், அல்லாஹ் உங்களுக்கு இப்பொழுது ஹயாத்தை தந்திருக்கிறான், அதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத் வருவதற்கு முன்பாக, வஃபாத் வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஹயாத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இபாதத்தினுடைய வாசல் எப்பொழுது மனிதனுக்கு மௌத் வருகிறதோ அதோடு அடைபட்டு விடுகிறது. அதற்கு பிறகு இபாதத்தினுடைய வாய்ப்புகள் அவனுக்கு வழங்கப்படுவதில்லை. ஒரு மனிதன் அவன் வழங்குவதற்குண்டான அவகாசம் என்பது வருகிறானுடைய அந்த நேரம் வரை, அதுவரை அவன் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரம். எப்பொழுது சக்கராத்து மௌத் வந்து விட்டதோ அதற்கு பிறகு இபாதத்தினுடைய வாசல் அடைபட்டு விட்டது. எனவே உங்களுக்கு ஹயாத் அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாமா பைஹக்கி தன்னுடைய ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்வார்கள். சங்கையான பெருமக்களே, இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் மகத்தானது, பாக்கியமானது. பலமுறை சொல்வார்கள் காலம் பொன்னோன்றது என்று. ஆனால் பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் அதை விட மிகச் சரியாக காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய செய்திகள் உண்டு. சையதுனா ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த நாள் எப்படி கடந்து செல்கிறது தெரியுமா? மாமின் யோமின் யமுர் அலா இப்னி ஆதம். இப்ப இன்றைக்கு சனிக்கிழமை என்று சொன்னால் இந்த நாள் எப்படி கடந்து செல்கிறது என்றால், மனிதனை பார்த்து அந்த நாள் சொல்கிறதாம், இப்னு ஆதம் அன யௌமுன் ஜதீதுன், நான் புத்தம் புதிய நாளாக உன்னிடத்திலே வந்தேன். வஅலா அமலிக ஷஹீதுன், நீ என்ன இபாதத் செய்கிறாய், என்ன வணக்கம் செய்கிறாய் என்பதை பார்ப்பதற்காக நான் வந்தேன். وَإِذَا ذَهَبْتُ عَنْكَ لَمْ أَرْجِعْ إِلَيْكَ, அதாவது அந்த நாள், அந்த தோன்றக்கூடிய அந்த நேரத்திலே, சுபுகிலே உதயமாகிற அந்த நேரத்திலே அந்த நாள் சொல்லுகிறதா, ஓ ஆதமியுடைய மகனே, புத்தம் புதிய நாளாக உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன், நீ என்னை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பார்ப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். وَإِذَا ذَهَبْتُ عَنْكَ لَمْ أَرْجِعْ إِلَيْكَ, நான் உன்னை விட்டும் சென்று விட்டால் இனி கியாமத்து நாள் வரை நான் திரும்பி வருவதே இல்லை. நாள் வேண்டுமானால் அடுத்த சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனி என்று வரலாம், மாதம் அடுத்த மாதம் என்று வரலாம். ஆனால்
அதே வருடம், அதே தேதி, அதே மாதம், அதே கிழமை என்று வருமா என்றால் இல்லை. ஒரு தடவை தான், ஆயுளே ஒரு தடவை தான். இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு தேதி, இன்ன கிழமை, இதே போன்று மீண்டும் வருமா என்றால் வராது. ஜூன் மாதம் அடுத்த மாதம், அடுத்த வருடம் வரலாம், கிழமை அடுத்த வாரம் வரலாம், தேதி அடுத்த மாதம் வரலாம். ஆனால் அனைத்தும் தோதுவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பது கியாமத்து நாள் வரை வரவே செய்யாது. எனவே இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், எப்படி என்னை நல்ல முறையிலே பயன்படுத்துகிறாய் என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். நான் சென்று விட்டால் கியாமத்து நாள் வரை நான் திரும்பி வருவதே இல்லை. எனவே என்னை நல்ல முறையிலே நீ பயன்படுத்திக்கொள். பயன்படுத்தினால் அதனுடைய பலனை நீ நல்ல முறையிலே பெற்றுக் கொள்வாய். ஆனால் என்னை நாளே செய்யலாம், நாளை நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று என்னை நீ புறந்தள்ளிவிட்டால் இனி கியாமத்து நாள் வரை நான் வரவே மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து சொல்லித்தான் அது கடந்து செல்கிறது. மனிதனுக்கு அது விளங்குவதில்லை. ஒருவேளை அவன் விளங்கிவிட்டால் அந்த நாளை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வான் என்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதனால தான் பெரும் இமாம்கள் எல்லாம், பெரும் இறைநேசர்கள் எல்லாம் கிடைத்த நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். திட்டமிட்ட அந்த நேரத்தை எந்த அடிப்படையிலே இபாதத்திற்கு தனியாக, கல்விகளை கற்பதற்கு தனியாக, கல்விகளை கற்றுக் கொடுப்பதற்கு தனியாக, அதுவும் அவர்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்தால் அந்த நேரத்தை நல்ல முறையாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். எத்தனையோ செய்திகள் உண்டு சரியான பெருமக்களே. எனவே நாம் நமக்கு கிடைத்த இந்த பருவம், வாலிப பருவம், அல்லது அந்த ஹதீஸுடைய முடிவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய இந்த ஹயாத் என்பது மகத்தான பாக்கியமானது. இங்கே இந்த உலகத்திலே நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகளும், ஒவ்வொரு ரக்காத்து தொழுகையும், ஒவ்வொரு வணக்கங்களும், நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சதகாக்களும் அது மகத்தான பாக்கியத்தை பெற்றுதரும். எப்பொழுது தெரியுமா? அதனுடைய அருமை இப்பொழுது தெரிவதில்லை, நாளை யௌமுல் கியாமாவிலே இல்லை, கபரிலே அதனுடைய பலனை நாம் பெற்றுக் கொள்வோம். நிறைய செய்திகள் உண்டு. அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி ஒரு செய்தியை தன்னுடைய அர்-ரூஹ் ஃபில் கலாம் அலா அர்வாஹில் அம்வாத் வல் அஹ்யா என்ற கிதாபிலே ஒரு செய்தி எழுதி காட்டுவார்கள். அல்லாமா யஸீத் இப்னு நுஅமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஸீத் இப்னு நுஅமான் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு செய்தியை எழுதி காட்டுகிறார்கள். சொல்லக்கூடிய செய்தியை, அவர்கள் பதிவு சொல்லக்கூடிய செய்தியை அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி தன்னுடைய ரூஹில் எழுதுகிறார்கள். சாலிஹீன்களுடைய காலத்தில் ஒரு கடுமையான தொற்று நோய் ஒன்று ஏற்பட்டது. இப்ப நாம பார்த்தோம்ல, கொரோனா பல லட்சம் மக்களை கொன்று குவித்த அந்த தொற்று வியாதியை போன்று முந்தைய சாலிஹீன்களுடைய காலத்தில், அப்ப அந்த வியாதியில, அந்த காலரா வியாதியிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரணித்து போனார்கள். அப்ப ஹலக்கத்து ஜாதியத்தும், ஒரு பெண்ணும் அந்த நேரத்திலே அந்த வியாதியிலே சிக்கொண்டு மரணித்தார். அடக்கம் செய்யப்பட்டு கொஞ்ச நாள் இருக்கும். ஃபலகியஹா அபூஹா பஅத மௌதிஹா, அந்த மரணித்த அந்த பெண்ணுடைய தந்தை அந்த பெண்மணியை கனவிலே பார்க்கிறார். இப்ப மகளை கனவிலே பார்த்து தந்தையார் கேட்டார். ஃபகால லஹா யா புனையா அக்பிரீனி அனில் ஆஹிரா, என்னுடைய மகளே, உன்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கை தொடங்கி விட்டது, இப்படி மௌத்தாகி விட்டால், கபருக்கு சென்று விட்டால், மறுமையை பற்றி எனக்கு அறிவித்தார். இப்ப நாங்க மௌத்தாவில, நாங்க ஹயாத்தாக இருக்கிறோம். நீ மௌத்தாகி கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், எப்பொழுது கபரினுடைய வாழ்க்கை தொடங்கி விடுகிறதோ அவனுக்கு மறுமையினுடைய வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. சரி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபருக்கு முன்பாக நின்றால் ரொம்ப நேரம் தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். சுவர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சஹாபிகளிலே ஒருவராக இருந்தவர்கள், விண்ணூரை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 மகளாரை திருமணம் முடித்த மகத்தான பாக்கியம் பெற்றவர்கள் கபருக்கு முன்பாக நின்றால் தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள். சஹாபிகள் எல்லாம் கேட்கிறார்கள், உஸ்மான் அவர்களே, சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது, நரகத்திலே நடக்கக்கூடிய வேதனைகளை பற்றி சொல்லப்படுகிறது, மறுமையினுடைய அமர்த்துமணிகளை எல்லாம் பற்றி சொல்லப்படுகிறது. சன்னதான சபையிலே அப்பொழுதெல்லாம் அழுகை வராத உங்களுக்கு கபருக்கு முன்பாக நிற்கும் பொழுது மாத்திரம் ஏன் இவ்வளவு அழுகை என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி அங்கே செய்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஒரு மனிதன் மறுமையினுடைய வாழ்க்கை அவனுக்கு எப்பொழுது துவங்குகிறது தெரியுமா? எப்பொழுது அவன் கபருக்குள்ளே செல்கிறானோ அவனுடைய மறுமையுடைய வாழ்க்கை துவங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ரஅய்த மன்தரன் கத், நான் மிஅராஜுக்கு சென்ற சமயத்திலே நரகத்தை பார்த்தேன், நரகத்திலே நடக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் பார்த்தேன், ஆனால் கபரிலே இருக்கக்கூடிய வேதனையை விட படுபயங்கரமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. எனவே தான் கபருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னையும் அறியாமல் தாடி நனையக்கூடிய அளவுக்கு கண்ணீர் வருகிறது. சொன்னார்கள், யார் கபரிலே வெற்றி பெற்றாரோ அவர் அதற்கு பிறகு மறுமையிலே சந்திக்கக்கூடிய அத்துணை இடங்களிலும் மகத்தான சலாமத் அவருக்கு கிடைக்கும். அதே சமயத்திலே அவர் கபரிலே கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால், அதிலே அவருக்கு விமோசனம் கிடைக்கவில்லை என்றால், மறுமையிலே அவர் சந்திக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பெருமையான சோதனைகள் அவர்களுக்கு இருக்கும். எனவே ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? கபருதான் என்று சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். எனவே தான் எனக்கு கண்களிலே கண்ணீரை கொட்டுகிறது என்று சொன்னதாக ஹதீஸ்களினுடைய நூல்கள் பதிவு செய்யும். சங்கையான பெருமக்களே, அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது அவனுடைய ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய முடிவும் கபருதான். சையதுனா ஹஸன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். பெரிய சூஃபி இறைநேசராக இருந்தவர்கள், பல நூற்றுக்கணக்கான சஹாபிகளை பார்த்தவர்கள். அல்லாமா ஹஸன் பஸ்ரி இன்றைக்கு தரீகத்தினுடைய அத்தனை சில்சிலாவும் ஷேഖமானுடைய அத்தனை சில்சிலாவும் சையதுனா ஹஸன் பஸ்ரியை சென்றடையும். அதிலிருந்து அலிரலியல்லாஹு அவர்களை சென்றடையும். அப்படி அத்தனை தரீகாவினுடைய வாசலாக இருக்கக்கூடிய அல்லாமா ஹஸன் பஸ்ரி ஒரு மனிதனுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு எல்லாரும் கலந்து சென்றார்கள். அந்த கபரில் உட்கார்ந்து கொண்டு நீண்ட நேரம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். வஃபாத்தாகக்கூடிய அந்த இரவிலே ஒரு அசரீர சப்தம் கேட்கிறது. என்னுடைய நேசர் இப்பொழுது நம்மை சந்திப்பதற்காக இருக்கிறார், அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன், அதற்காக சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று ஹஸன் பஸ்ரி வஃபாத்தாகக்கூடிய அந்த இரவிலே பஸ்ரா முழுவதும் அந்த அசரீர சப்தத்தை கேட்டார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அப்படி வஃபாத்துக்கு முன்பாகவே சுவர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய சூஃபி மகான் அவருக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு நீண்ட நேரம் அழுது கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இந்த கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு நேரம் அழுது கொண்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? சையதுனா ஹஸன் பஸ்ரி சொன்னார்கள், எப்படித்தான் நீங்கள் எந்த அச்சமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், எந்த தடுக்கமும் தயக்கமும் இல்லாமல், எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இருக்கிறீர்களோ, ஒரு மனிதனுடைய முடிவு, இந்த உலகத்தினுடைய முடிவு எது தெரியுமா? கபருதான். ஒருவன் மௌத்தாகிவிட்டால் அவனை கபரிலே கொண்டு அடைக்கிறோம். நாளை மறுமையினுடைய துவக்கம் இதே கபருதான். இந்த உலகத்தினுடைய முடிவும் ஒரு மனிதனுக்கு கபரு, நாளை மறுமையினுடைய துவக்கமும் அவனுக்கு கபருதான். அப்படி இருக்கும் பொழுது எப்படித்தான் நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீர்களோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சையதுனா ஹஸன் பஸ்ரி சொன்னதாக வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அப்படி கபருடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருக்கிறது. அந்த பெண்மணியை பற்றி அந்த பெண்மணியிடத்திலே அவருடைய தந்தையார் கேட்கிறார்கள், உனக்கு மறுமையினுடைய வாழ்க்கை துவங்கிவிட்டது, மறுமையை பற்றி எனக்கு சொல்லித்தார். இப்ப அந்த பெண்மணி தன் தந்தையாரிடத்திலே சொல்லுகிறார், யா அபதி கதின்னா அலா அம்ரின் அதீம், படு பயங்கரமான ஒரு நாளை எதிர்பார்த்து நாங்கள் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த நாள் அது வாழ்க்கை துவங்கவில்லை,
எங்களுக்கு துவங்கிவிட்டது. ஒரு பயங்கரமான நாளை எதிர்பார்த்து நாங்கள் இருக்கிறோம். நஅலமு வலா நஅமலு. அந்த நாளை பற்றி நாங்கள் அறிந்து விட்டோம். அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை நாம் அனைவரும் நம்முடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டும். என் அருமை தந்தையே, ஒரு மகத்தான பயங்கரமான நாளை எதிர்பார்த்து நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாளை பற்றி நாங்கள் தெரிந்துவிட்டோம். வலா நஅலமு. அதற்காக நாங்கள் இபாதத்து செய்ய முடியவில்லை, எங்களை தயார்படுத்த முடியவில்லை. காரணம், இபாதத்தினுடைய வாசல் எங்களுக்கு அடைபட்டு விட்டது, எங்களுக்கு மறுத்து வந்து விட்டது. இதற்கு பிறகு வணக்கம் செய்வதற்குண்டான அவகாசம் எங்களுக்கு இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த நாளை பற்றி அறியவில்லை, ஆனால் அதற்காக தயாராகிறீர்கள். அற்புதமான வார்த்தை. கியாமத்தை பற்றி நாங்கள் தெரிந்துட்டோம், ஆனால் அதற்காக எங்களை தயார்படுத்த முடியல. நீங்கள் அதை பற்றி தெரியவில்லை, ஆனால் அதற்காக தயாராகிறீர்கள். உங்களுக்கு இபாதத்தினுடைய வாசல் அடைபடவில்லை, நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்கள். நீங்கள் வணக்கம் செய்யலாம், மறுமைக்காக உங்களை தயார்படுத்தலாம், ஆனால் மறுமை பற்றி நீங்கள் விளக்கவில்லை. நாங்கள் விளங்கிவிட்டோம், எங்களை தயார்படுத்த முடியவில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். இதைத்தான் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும். ஒரு அற்புதமான தகவல் அந்த பெண்மணி சொன்னாள். வல்லாஹி லா தஸ்பீஹத்துன் அவ் தஸ்பீஹதானி அவ் ரக்அத்துன் அவ் ரக்அதானி ஃபீ ஸஹீஃபத்தி அமலி அஹப்ப இலைய மின துன்யா வமா ஃபீஹா. அருமையான தந்தையே, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ் அல்லது 2 தஸ்பீஹ், நீங்கள் தொழக்கூடிய ஒரு ரக்அத்து தொழுகை அல்லது 2 ரக்அத்து தொழுகை, இது எங்களுடைய ஏட்டிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட எங்களுக்கு மேலானது. சுருக்கமாக சொல்வதென்றால், இப்ப என்னிடத்துல நீங்கள் கேட்கிறீர்கள், அம்மா நீ மரணித்து விட்டாய், இப்ப உனக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு தஸ்பீஹ், இந்த தஸ்பீஹினுடைய நன்மை வேண்டுமா அல்லது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் வேண்டுமா என்று கேட்டால், உலகமும் தேவையில்லை, அதிலே இருக்கக்கூடிய எதுவும் தேவையில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ் எங்களுக்கு போதும். அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட எங்களுக்கு மகத்தானது, பாக்கியமானது என்று அந்த பெண்மணி சொன்னதாக அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி எழுதி காட்டுகிறார்கள். பெருமக்களே, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹ்களும் சாதாரணமாக நினைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்படி சொல்லக்கூடிய எந்த தஸ்பீஹாக இருக்கட்டும், எந்த கலிமாக்களாக இருக்கட்டும், எந்த ஸலவாத்துகளாக இருக்கட்டும், அதனுடைய பலன், அதனுடைய பாக்கியம், அதனுடைய பிரயோஜனம் இந்த உலகத்திலே நாம் தெரிவதில்லை. நாளைய கியாமத்திலே அதனுடைய மகத்தான பாக்கியத்தை நாம் விளக்கும் பொழுது, ஆஹா, எத்தனை தஸ்பீஹ்களை நாம் சொல்லியிருக்கலாம், திக்ருகளிலே நாமே நினைத்திருக்கலாமே, எத்தனையோ ஸலவாத்துகளை நாம் ஓதியிருக்கலாமே, காலத்தை வீணடித்து விட்டோமே என்று கைசேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவேதான் பெருமக்கள் சொல்வார்கள், கிடைத்த பாக்கியத்தை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பகுதியிலே செல்லும் பொழுது பார்க்கிறார்கள், மண்ணறையிலே ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடிய சப்தத்தை ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள். அப்ப அப்படி கடந்து போகும் பொழுது பார்க்கிறார்கள், குர்ஆன் சப்தம் வருகிறது. எங்கேந்து வருகிறது என்று பார்க்கிறார்கள், யாரும் இருப்பதாக தெரியவில்லை. ஃபுல்லா அது அப்படியே கபர்ஸ்தானம். அப்ப விளங்கிக் கொள்கிறார்கள், ஒரு கபரில் இருந்து சப்தம் வருகிறது. கூர்ந்து கவனிக்கிறார்கள், விளங்கிக் கொண்டார்கள், இந்த கபரில் தான் சப்தம் வருகிறது என்று. பொதுவாக இறைநேசர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஒளிமார்களோடு பேசக்கூடியவர்கள், தஸர்ருஃபாத்தினுடைய ஆளுமை பெற்றவர்கள், நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் செல்லக்கூடியவர்கள், எல்லா ஆட்சியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்போ அந்த கபர்வாசி இடத்திலே சென்று சலாம் சொல்லும் பொழுது அந்த கபர் 2ஆக விளக்கிறது. உள்ள ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். தாபீனுடைய காலம். சையதுனா ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள்,
ஓ மனிதரே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை அடக்கம் செய்யப்பட்டு விட்டது, கபரிலே இருந்து கொண்டே ஓதுகிறீர்களே, என்ன செய்கிறீர்கள்? அப்ப அந்த மனிதர், அந்த கபர்வாசி சொன்னார், நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அப்ப சையதுனா ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படியா, சரி குர்ஆன் ஓதிக்கொண்டீங்களா? எத்தனை குர்ஆன் ஓதிக்கிறீங்க? நீ அடக்கம் செய்யப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொன்னார். சொல்லிவிட்டு, நான் எப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டேனோ அதிலிருந்து குர்ஆன் மட்டும் தான் நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன். சரி, எத்தனை குர்ஆன் நீங்க ஓதியிருப்பீர்கள்? அந்த மனிதர் சொன்னார், 4000 குர்ஆன் ஓதியிருக்கிறேன். எப்பொழுது என்னை இங்கு அடக்கம் செய்யப்பட்டதோ அதிலிருந்து இதுவரை நான் 4000 தடவை குர்ஆனை முழுவதுமாக சத்தம் செய்து விட்டேன். அப்ப சையதுனா ஹஸன் பஸ்ரி சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியத்தினுடைய வார்த்தை. ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேட்கிறோம். ஒரு மாணவன் வர்றார், 12ஆம் பாஸ் பண்ணியிருக்கிறார், எத்தனை மார்க் எடுத்திருக்கிறார், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், சுப்ஹானல்லாஹ் மாஷாஅல்லாஹ், ஒரு ஆச்சரியத்துடைய வார்த்தை. அப்ப அதே போல சொன்னார்கள், 4000 குர்ஆன் 4000 தௌரா முடித்திருக்கிறீர்கள், சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். இப்ப அந்த மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த அந்த மனிதர் ஹஸன் பஸ்ரியை பார்த்து கேட்டார்களா, ஹஸன் பஸ்ரி, நான் 4000 குர்ஆன் ஓதியிருக்கிறேன், அந்த 4000 குர்ஆனினுடைய நன்மைகளை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சுப்ஹானல்லாஹ் என்று, இந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மை எனக்கு நீங்க தாருங்கள். இந்த ஒரு நன்மைக்கு நான் 4000 தடவை தௌரா முடித்த அந்த நன்மைகளை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன் என்று கேட்ட பொழுது சையதுனா ஹஸன் பஸ்ரி திரும்ப கேட்கிறார்கள், என்ன சொல்கிறீர்கள்? குர்ஆன் ஓதுவது என்பது சாதாரண விஷயம் இல்லையே, சுப்ஹானல்லாஹ் என்பது ஒரு சாதாரண தஸ்பீஹ், ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 4000 தடவை, அதில் எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் வருகிறது, சுப்ஹானல்லாஹ் வருகிறது, எத்தனை தஸ்பீஹாத்துகள் வருகிறது, நபிமார்கள் கேட்ட துஆக்கள் வருகிறது, எவ்வளவு நன்மைகளை. ஒரு ஹர்ஃப் அலிஃப் என்று சொன்னால் அல்லாஹ் 10 நன்மைகளை தருகிறான், லாம் என்று சொன்னால் 10 நன்மைகள், மீம் என்று சொன்னால் 10 நன்மைகள், அலிஃப் லாம் மீம் என்று சொல்கிறானா 30 நன்மைகள் என்றால் குர்ஆனில் எத்தனை ஹர்ஃப்கள் இருக்கிறது? அந்த அளவிற்கு 4000 குர்ஆன் என்று சொன்னால் இத்தனை கோடான கோடி நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், அந்த மனிதர் சொன்னார்களா, ஹஸன் பஸ்ரி, நீங்க அந்த உலகத்திலிருந்து சொல்லுகிறீர்கள், நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்து விட்டோம், எங்களுக்கு இபாதத்தினுடைய வாசல் அடைபட்டு விட்டது. 4000 குர்ஆன் அல்ல, 4,04,00,000 கோடி குர்ஆன்கள் ஓதினாலும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. இதே குர்ஆனை நீங்கள் இருக்கிறீர்களே அந்த உலகத்திலே இருந்து கொண்டு நான் ஓதியிருந்தால் அதனுடைய பலனை நான் இங்கே பெற்றுக் கொள்வேன். ஆனால் நான் அதை நல்ல முறையில் பயன்படுத்தவில்லை, அதனுடைய அருமை அப்பொழுது தெரியவில்லை, இப்பொழுது விளக்கிக் கொண்டேன். ஆனால் நீங்கள் அதை விளக்கவில்லை, அதற்காக தயாராகக்கூடிய நிலையில இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் போதும் இந்த 4000 குர்ஆனினுடைய நன்மைகளை விட அதிகமான நன்மைகள் என்று அந்த மனிதர் சொன்னதாக வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். சரியான பெருமக்களே, ஆக நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும், ஒவ்வொரு இபாதத்துகளும், ஓதக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகளும் அது மகத்தான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். எப்பொழுது? நாளை மறுமையிலே, கபரிலே, கியாமத்திலே அதனுடைய அருமை இப்பொழுது நமக்கு தெரிவதில்லை. தெரிந்த பிறகு ஆஹா காலத்தை வீணடித்து விட்டோமே என்று கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே தான் நாதாக்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டார்கள். சரியான பெருமக்களே, இது பாக்கியம் மாத்திரமல்ல, நமக்கு கிடைத்த இந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கை என்பது நாம் சம்பாதித்தவைகள் எல்லாமே, நாம் இருக்கக்கூடிய நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் எல்லாமே பாக்கியம் மாத்திரமல்ல, அது குறித்து கேள்விகளுக்கு கேட்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாமா தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஅஜ்ஜமுல் கபீரில் எழுதி காட்டுவார்கள், சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வாங்க, நாளை கியாமத்தில் மஹ்ஷருடைய மைதானத்திலே கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் 4 விஷயங்களை பற்றி நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவான். 4 விஷயங்கள் குறித்து அவன் நிச்சயமாக கேள்விகளுக்கு கேட்கப்படுவான். அதற்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டும் ஒரு அடி அவனால் நின்று வைக்க முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தஸூலு கதிமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇ ஃபிஸாலி. 4 விஷயங்களை குறித்து அவனுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படும். அவன் பதில், அதற்கு சரியான பதிலை சொன்னால்தான் அந்த இடத்தை விட்டு அவன் நகர முடியும். அதுவரை அதற்கு உண்டான சரியான பதிலை அவன் சொல்லாவிட்டால் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவே முடியாது. அதற்கு மற்ற
கேள்விகளுக்கு வேலையே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதில் முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அன் உமரிஹி ஃபீமா அஃப்னாஹு, ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட அவனுடைய வயதை எப்படி பயன்படுத்தினான், அவனுடைய வயதை எப்படி கழித்தான் என்று கேட்கப்படும். எத்தனை வயதா இருக்கட்டும், 40 வயதா அல்லது 50 வயதா 60 வயதா 70 வயதோ, மொத்தத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயதை அவன் எப்படி கழித்தான், நல்ல முறையிலே மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் அவன் கழித்திருக்கிறானா என்று அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு அவன் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, ஒரு மனிதன் அவனுடைய வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினான், அவனுடைய வாலிப பருவத்தை எந்த முறையிலே அவன் பயன்படுத்தினான் என்று அவன் பதில் சொல்லாத வரை அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன் மாலிஹி மின் ஐன யுக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, ஒரு மனிதன் தான் சம்பாதித்த செல்வம் எந்த அடிப்படையிலே சம்பாதித்தான், மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய ஹலாலான அடிப்படையிலே சம்பாதித்தானா என்று கேட்கப்படும். இன்னும் அதை எந்த வழியிலே செலவழித்தான், மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய வழியிலே செலவழித்தானா, சுருக்கமாக எப்படி சம்பாதித்தான் எப்படி செலவழித்தான் என்று அவனுக்கு கேட்கப்படும். அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு இடம் ஒரு அடி அவனால் நகர முடியாது. கடைசியாக இப்படி முடிப்பார்கள், அவன் கற்ற கல்வியின் பிரகாரம் என்ன அமல் செய்தான், கொஞ்சமாக கற்றிருந்தாலும் பரவாயில்லை, அந்த கொஞ்ச கல்வியை வைத்து ஏதாவது அமல் செய்தானா என்று அங்கே கேட்கப்படும். இந்த 4 விஷயங்களுக்கும் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து நகர முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், சரியான பெருமக்களே, நம்முடைய அந்த வாலிப பருவமாக இருக்கட்டும் அல்லது நமக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த ஹயாத்து மகத்தானது, அதை குறித்து நாம் பதில் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே கை சேரப்படுவதை விட நல்ல முறையில் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து இளைஞர்கள், நபி வழியின் இளைஞர்கள், அன்னைக்கு வாழ்ந்த இளைஞர்கள் எப்படி மார்க்கத்தை வளர்ப்பதற்கு தூணாக இருந்தார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டையும் குறித்து விரிவாக பேச வேண்டும். அதற்குண்டான அவகாசம் இல்லை. எனவே முந்தைய காலங்களிலே மார்க்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுடரிடக்கூடிய அளவிற்கு அன்றைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் பங்கு வகித்தார்கள், மார்க்கத்தை எப்படி தூக்கி பிடித்தார்கள், எவ்வளவு மகத்தான புரட்சிகள் செய்தார்கள், மார்க்கம் வளர்வதற்கு எந்த அளவுக்கு அவர்கள் பணியாற்றினார்கள், அந்த பருவத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தினார்கள் என்று வரலாற்றை நாம் புரட்டுகின்ற பொழுது நிறைய செய்திகளை காட்டுவார்கள். அன்றைக்கு சில முக்கியமான வேலைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதாக இருந்தால் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பார்களா, இளைஞர்களிடத்திலே ஒரு வேலையை கொடுத்து விட்டால் அதை மிகச் சரியாக பயன்படுத்துவார்கள். காரணம், அந்த பருவம் என்பது ஒரு கும்பத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு வலுவான பருவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருந்தார்கள். எனவே எந்த வேலை மார்க்கத்தை சுடரிடக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு யமன் தேசத்திற்கு காதியாக நீதிபதியாக அனுப்புவதற்காக செய்தார் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காதியாக அப்படி தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய நேரத்திலே அன்றைக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இளைஞராக இருந்தார்கள். அதே போன்று அன்றைக்கு சித்திக் நாயகத்தினுடைய காலத்திலே குர்ஆன் ஒன்று திரட்டக்கூடிய அந்த காலம், குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய பணியை செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இளைஞர்களை அழைத்து கொடுக்கிறார்கள். காரணம், அவர்களிடத்திலே கொடுத்தால் மிகச் சரியாக அந்த காரியத்தை செய்வார்கள் என்று செய்தா சித்திக் நாயகம் அவர்கள் இளைஞர்களை தான் அழைக்கிறார்கள். செய்தா ஸைத் இப்னு சாபித் போன்ற சஹாபிகளை எல்லாம் அழைத்து, அதுபோன்று அன்றைக்கு பெரும் சாம்ராஜ்யங்களாக இருந்த பெரும் அரசாங்கத்தை எல்லாம் அன்றைக்கு வெற்றி கொண்டவர்கள் இளைஞர்கள். ஸ்பெயின் அன்றைக்கு மிகப்பெரிய முடிசூடா நாடாக இருந்தது.
ஸ்பெயினை அன்றைக்கு தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை எதிர்த்து போரிட்டு அதை கைப்பற்றிய அந்த நேரத்திலே அவருடைய வயது என்ன தெரியுமா? 21 என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். வெறும் 21 வயது இளைஞராக இருந்தவர் அன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த ஸ்பெயினை வெற்றி கொண்ட பொழுது வயது 21 என்றால் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் வலிமையாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அன்றைக்கு இருந்த பைசாந்திய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பைசாந்திய சாம்ராஜ்யத்தை அல்லாமா முஹம்மது பின் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைப்பற்றிய அந்த நேரத்தில் வயது 23. எல்லாம் 25க்கு கீழே தான். சிந்து சமவெளி அன்றைக்கு வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை வெற்றி கொள்கிறார்கள் வயது 17. வரலாற்றில் நிறைய செய்திகள் உண்டு. ஏன்? அன்றைக்கு இருந்த பெரும் கல்வி நிலையங்கள், அன்றைக்கு இருந்த பெரும் கல்வி பல்கலைக்கழகங்களை அலங்கரித்தவர்கள், சதுல் முதர்ரிஸாக தலைமை ஆசிரியராக இருந்து பணிபுரிந்தவர்கள், இளைஞர்கள், பெரும் கல்வி நிலையங்களை எல்லாம் பகதாதிலே நிசாமியா பல்கலைக்கழகம் போன்ற பெரும் பல்கலைக்கழகங்களை அன்றைக்கு அலங்கரித்தவர்கள் இளைஞர்கள். ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள். ஆனால் ஓதக்கூடிய மாணவர்கள் எல்லாம் 60 வயது, 70 வயது, 80 வயதை கடந்தவர்கள். நிறைய செய்திகள் உண்டு. அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி இல்மை கொடுத்ததை போன்று எங்களுக்கு தருவாயாக என்று கேட்கிறோமே. யா ரப்பி அஅதிலனா இல்மன் வ ஃபஹமன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைஹ் கஸாலி. அவ்வளவு மகத்தான கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், கல்வியினுடைய கடலாக திகழ்ந்தார்கள். கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்தான். இனி கற்பதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலை வருகிறார்கள். எல்லா ஃபன்னிலும் எல்லா துறைகளிலும் கல்வியில் ஆழம் கண்டவர்கள் இனி கற்பதற்கு எந்த துறையுமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பொழுது இதற்கு மேலும் நாம் கற்பதற்கு எதுவுமே இல்லை என்று அதுவரை கற்ற கல்விகள் எல்லாம் ஓரப்பட்டுவிட்டு அதற்கு மேல் கற்பதற்கு ஆர்வம் இல்லாமல் அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நைசாபூருக்கு செல்கிறார்கள். தன்னுடைய சொந்த ஊர் தூசில இருந்து கல்வி கற்றவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்றார்கள். அன்றைக்கு பெரும் கல்வி கடன்களாக இருந்தவர்களிடத்தெல்லாம் காலை பண்ணிவிட்டு அவருடைய சபையில் அமர்ந்து கால் மடித்து கல்வியை கற்ற அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் இனி கற்பதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலை வந்த பொழுது ராணுவத்திலே சேரலாம் என்று நைசாபூருக்கு செல்கிறார்கள். சரி, நம்ம ராணுவத்திலே சேர்ந்து பணிபுரிவோம் என்று. அன்றைக்கு நைசாபூரில் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் மன்னர் நிசாமுல் முல்க். அவருடைய பெயரில் அன்றைக்கு பல இடங்களிலே பெரும் பல்கலைக்கழகங்கள் இருந்தது. பகதாதிலே நிசாமியா பல்கலைக்கழகம் மன்னர் நிசாமுல் முல்கினுடைய பெயரிலே இறங்கிக் கொண்டிருந்தது. மன்னர் நிசாமுல் முல்க் ஒரு நாள் ஒரு பகுதியாக வரும் பொழுது பார்க்கிறார் அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ராணுவத்திலே இருக்கிறார்கள். ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் கஸாலி என்று ஒருவர் இருக்கிறார், கல்வி கடலாக இருக்கிறார், மகத்தான கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் பார்த்ததில்லை. அப்ப சொல்லப்பட்டது பார்க்கிறார். அப்படி ஒரு நகர்வரம் வரும் பொழுது தன்னுடைய ராணுவ சிப்பாய்களை எல்லாம் பார்க்கிறார். அங்க ஒரு புது வாலிபர், ஒரு இளைஞர் ராணுவத்திலே இருக்கிறார். அப்போ ஒரு புது மனிதராக இருக்கிறாரே என்று மன்னர் நிசாமுல் கேட்கிறார், இவங்க யாரு? அப்ப சொல்லப்பட்டது அபூ ஹாமித் கஸாலி. மன்னர் அப்படியே ஆச்சரியப்பட்டு, கஸாலியா? கஸாலா நாட்டை சேர்ந்த அபூ ஹாமித் கஸாலி முஹம்மது கஸாலி அவர்களா? ஆமா. கஸாலி ராணுவத்தில் இருக்க வேண்டியவர் அல்ல. அவரின் மூலமாக பல்லாயிரம் மனிதர்கள் கல்வி ஞானத்தை கற்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை ராணுவத்திலே கழிய வேண்டிய வாழ்க்கைக்கு சொந்தமானவர் அல்ல. அவர் மகத்தான கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர். அவர் நிசாமியா பல்கலைக்கழகத்தில் இருக்க வேண்டியவர் என்று அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மன்னர் நிசாமுல் முல்க் நைசாபூரிலிருந்து பகதாதிற்கு அனுப்பி வைக்கிறார். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்பொழுது பகதாத் நிசாமியா பல்கலைக்கழகத்திலே சதுல் முதர்ரிஸாக தலைமை ஆசிரியராக சேர்ந்து விட்டார்கள் என்று
செய்தி கேள்விப்பட்ட அன்றைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் வருகிறார்கள். எல்லாம் 60 வயது 70 வயது 80 வயது படுத்த படமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கல்வி கற்க வேண்டும் என்று அப்படி நிசாமியா பல்கலைக்கழகத்திலே சென்று அமர்ந்த நேரத்தில் அல்லாம கஸ்ஸலி ரஹ்மத்துல்லாஹி வயசு தெரியுமா 34 வயது தான். அந்த இளைஞர் பருவத்தை வாலிப பருவத்தை எந்த அளவிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஆச்சரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு கஸ்ஸலி ரஹ்மத்துல்லாஹுடைய சபையிலே பெரும் பெரும் கடல்கள் கல்வி கடல்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் மாணவர்களாக. கஸ்ஸலி ரஹ்மத்துல்லாஹி வயசு 34 தான். ஆனா மாணவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் 60-70 வயதை தாண்டியவர்கள். அல்லாமா அபுல் வஃபா இப்னு உகைல் சபையில் அமர்ந்திருக்கிறார். மிக பெரும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர், பல நூல்களை எழுதியவர், கிட்டத்தட்ட 800 வால்யூம்கள் எழுதியவர். அபுல் வஃபா இப்னு உகைல் அந்த சபையிலே கஸனத்துல்லாஹி மாணவராக அமர்ந்திருக்கிறார். அதே போன்று அல்லாமா அபுல் ஹத்தாப் பெரிய ஒரு மகானாக இருந்தவர்கள், பெரிய வரலாற்று ஆசிரியர், சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் மாணவராக. அல்லாமா ஷைഖுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸனி ரஹ்மத்துல்லாஹி மாணவராக சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது எந்த அளவிற்கு உயிரோட்டமான சபையாக, எவ்வளவு பாக்கியமான சபையாக இருக்கும். அல்லாமா ஷைഖுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் சபையிலே கஸனி ரஹ்மத்துல்லாஹுடைய சபையிலே கல்வி கற்பதற்காக மஜ்லிஸுக்கு சென்றேன். ஒரு நாள் நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறேன், 400 தலப்பாய்கள் எனக்கு முன்னால் இருக்கிறது. சொல்லுவது யார்? ஷைഖுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு மிகப்பெரிய சூஃபி மகானாக வாழ்ந்தவர்கள். எப்படி அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன் என்ற ஆன்மீக ரசம் கொண்டக்கூடிய கருத்துக்கள் நிறைந்த ஒரு நூலை தந்தார்களோ, அதே போன்று ஃபுசூஸுல் ஹிகம் அன்றைக்கு பெரும் பெரும் இறைநேசர்களே வாசிப்பதற்கு தயங்கிய காலகட்டம். மாதிபுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போன்ற புவர் ரூஹுல்லா போன்ற பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் கூட அன்றைக்கு அந்த கிதாபை வாசிப்பதற்கு தயங்கிய காலகட்டம். அவ்வளவு ஆன்மீக ரகசியங்கள் புதிந்த அந்த கிதாப் ஃபுசூஸுல் ஹிகம் தந்தவர்கள் எல்லாம் முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் சொல்கிறார்கள், நான் கஸாலியுடைய சபையிலே அமர்ந்து என் தலையை உயர்த்தி பார்க்கிறேன், 400 தலைப்பாகைகள் தெரிகிறது என்று சொன்னால் 400வது வரிசையில தான் அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க என்றால் எப்படிப்பட்ட பெருமக்கள் அங்கு அமர்ந்திருப்பார்கள். ஏன் உலகமே தலையிலே வைத்து கொண்டாடக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய மகான் சையதுனா கௌஸுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கஸனி ரஹ்மத்துல்லாஹுடைய சபையிலே அமர்ந்து அவருடைய மாணவராக இருந்து கல்வி கற்றார்கள். 400 மாணவர்கள் அல்லாமா கஸாலியுடைய மாணவர்களே கௌஸுல் ஆலம் அவர்கள் ஒருவர் என்றால் இந்த அளவிற்கு அவர்கள் கல்வியினுடைய ஆழம் கொடுக்கப்பட்ட கல்வியினுடைய ஆழத்தை கண்டவர்கள். வயசு 34 தான். நல்ல சரியான முறையில் அந்த இளைஞர் பருவத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். அந்த பருவத்தை கஸனி ரஹ்மத்துல்லாஹி செய்தி சபையில் அமர்ந்திருப்பார்கள். யார் என்ன கேள்வி கேட்டாலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஃபத்வா சம்பந்தப்பட்ட ஹதீஸ் ஃபிக்ஹ் தஃப்சீர் ஹதீஸ் எந்த கலையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மசாலா வந்து கேட்கிறாங்களா தெரியாது என்று பதில் சொல்லியதே இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் கிதாபை பார்ப்பதில்லை, உடனுக்குடன் பதில் சொல்லிவிடுவார்கள். ஃபத்வா கேட்கப்படுகிறதா உடனே பதில், ஹதீஸிலே ஏதாவது விளக்கமா உடனே பதில் சொல்வார்கள், தஃப்சீரிலே விளக்கமா உடனே பதில், ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட மசாலாவா எல்லாத்துக்கும் உடனுக்குடன் பதில். எதற்குமே தெரியாது அல்லது நாளை பார்த்து சொல்கிறேன் அல்லது கிதாபை பார்த்து சொல்கிறேன் என்று ஒரு சந்தர்ப்பத்திலும் சொன்னதில்லை. அவ்வளவு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். ஆனாலும் கூட ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தார் கஸனி ரஹ்மத்துல்லாஹி சபையிலே. இது போன்ற சையதுனா கௌஸுல் ஆலம் முஹிதீன் இப்னு அரபி போன்ற பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே சபை முடிவுக்கு வருகிறது. பாடம் முடிவு பெற்றதுக்கு பிறகு ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், கஸாலி இந்தி மஸ்அலா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இப்ப நான் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, என்ன விஷயம்? அல்லாஹ் சூரா ரஹ்மானிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். சூரா ரஹ்மானில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு ஷஅனிலே இருக்கிறான். அதாவது ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு ஷானிலே, ஒவ்வொரு நிலையிலே, ஒவ்வொரு அந்தஸ்திலே அல்லாஹ் இருக்கிறான், ஒவ்வொரு தன்மையிலே இருக்கிறான். ஃபமா ஷானுல்லாஹ அல்யௌம், இன்றைக்கு அல்லாஹ் என்ன ஷானிலே, என்ன நிலையிலே, என்ன அந்தஸ்திலே இருக்கிறான் என்று அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதர் கேட்கிறார். இப்ப அந்த மனிதர் சபையிலே கற்றக்கூடிய மாணவர் அல்ல. சரி, எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா என்றால் அப்படியும் இல்லை, புது முகமாக இருக்கிறது. இதுவரை அப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய மனிதரை எல்லாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி பார்த்ததே இல்லை. அப்பதான் ஃபர்ஸ்டா பார்க்கறாங்க. அப்ப அவங்க வந்து கேட்கிறார், அல்லாஹ் இப்ப வசனத்திலே சொல்கிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மையிலே இருக்கிறான், ஒவ்வொரு அந்தஸ்திலே இருக்கிறான், ஒவ்வொரு நிலையிலே இருக்கிறான். ஃபமா ஷஅனுல் யௌம், இன்றைக்கு என்ன தன்மையிலே இருக்கிறான்? இப்ப முதலாவதாக கஸாலி ரஹ்மத்துல்லாஹ், நான் இன்ஷா அல்லாஹ் கிதாபை பார்த்து இதற்கு என்ன விளக்கம் என்று நாளைக்கு சொல்லுகிறேன் என்று அப்பதான் முதலா சொல்றாங்க. அதுவரை என்ன கேள்வி கேட்டாலும் உடனுக்குடன். இப்ப இந்த கேள்வி அந்த மனிதர் கேட்ட பொழுது, இப்ப இதற்கு என்ன விளக்கம் என்று எனக்கு தெரியவில்லை, நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன். அப்ப சபை கலைந்தது, எல்லாரும் கடந்து சென்றார்கள். வீட்டுல போய் பார்க்கறாங்க, எல்லா கிதாபையும் பார்க்க, எல்லா தஃசீர் கிதாபும், எல்லாம் பார்த்த கிதாபு தான், பார்க்காத கிதாபு என்று எதுவும் இல்லை. எல்லாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து எல்லாம் மனப்பாடம் பண்ணிய கிதாபுகள், ஆனாலும் திறந்து பார்க்கிறார்கள். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், இதற்கு என்ன விளக்கம்? அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலே இருக்கிறான், இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறான் என்று கேட்டாரே. இப்ப இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா கிதாபையும் பார்த்தாங்க, இரவு முழுவதும் தூங்கவில்லை. மறுநாள் பாடத்துக்கு வர்றாங்க கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாட ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதன் வந்து நிற்கிறார். முதலாவது 400 மாணவர்கள், பெரும் பெரும் உலமாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே மனிதர் எழுப்பிவிட்டார். கஸாலி, இன்னைக்கு அல்லாஹ் என்ன ஷானிலே இருக்கிறான்? கஸாலி ரஹ்மத்துல்லாஹ், நேற்று என்ன நிலையில இருந்தாலே எனக்கு தெரியல இன்னும், இப்ப இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறான் கேட்கிறீங்களே, நான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்து சொல்றேன். போயிட்டு பாடம் தொடர்ந்தது, பாடம் முடிந்தது. கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் மீண்டும் குர்ஆன் தஃசீர் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறாங்க. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மையில இருக்கிறான். இப்ப இன்னைக்கு என்ன தன்மையில இருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மையில இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிறது என்று அர்த்தமா? அப்ப இன்னைக்கு என்ன தன்மையில இருக்கிறான் என்று அவர் கேட்டாரு. என்ன பதில் சொல்வது? எல்லா கிதாபையும் பார்க்கறாங்க. மறுநாள் ஒரு மனிதர் கேட்டாங்க. அப்பவும் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன். இப்ப 3 நாள் கழிச்சிட்டு, இப்ப அன்னைக்கு இரவு அவங்க தூக்கம் இல்லை. கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லா கிதாபையும் பார்த்து முடித்தார்கள், இதற்கு விளக்கம் கிடைக்கவில்லை. இப்ப இன்னைக்கு அல்லாஹ் என்ன நிலையில இருக்கிறான்? இப்ப அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அன்னைக்கு இரவு ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி, அல்லாஹ் மல்லிஹின்னி அல் இஜாபா, இறைவா எனக்கு அந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு பதிலை நீ எனக்கு தருவாயாக. எல்லா கிதாபும் பார்த்து முடிச்சாச்சு, எதுவுமே பதில் கிடைக்கல. இப்ப அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ், அந்த மனிதர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு, நீ எப்படி இருக்கிறாய், இன்னைக்கு என்ன ஷானிலே இருக்கிறாய் என்று கேட்டார். நான் எல்லா கிதாபும் பார்த்து முடிச்சிட்டேன், அதுக்கு உண்டான விடை கிடைக்கவில்லை, எனக்கு நீயே விடையை தருவாயாக என்று அன்றைக்கு துஆ செய்து விட்டு தூங்குகிறார்கள். ஃபரஆ ஃபிர் ருயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூக்கத்தில் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிராகிறார்கள். அன்று இரவு 3 நாள் எல்லா கிதாபையும் பார்த்தார்கள், 3 நாளும் பதில் கிடைக்கவில்லை. 3 நாள் அந்த மனிதர் வந்தார், அதே கேள்வியை திரும்ப கேட்டார், நாளைக்கு தரேன்டார்கள். இப்ப 4வது நாள், இப்ப நாளைக்கு வந்து கேட்பாரே, என்ன செய்வது என்று துஆ செய்து விட்டு தூங்குகிறார்கள். தூங்கிய கொஞ்ச நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருகிறார்கள். இதான் ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சந்தோஷப்பட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நாயகமே, யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்க போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதுக்கு வழியே ஒன்றும் இல்லை. யா அபா ஹாமித், இதா ஜாஅக அஸ்ஸாயிலு, நாளையும் அந்த மனிதர் வருவார். சொல்வது யார்? அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கனவிலே, பக்தாதிலே இருந்து கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கனவிலே பார்க்கிறார்கள். மதீனாவிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கனவிலே சொன்னார்கள், கஸாலி, நாளையும் அந்த மனிதர் வருவார், உன்னிடத்திலே இதே கேள்வியை கேட்பார். மா ஷஅனுல்லாஹ் அல்-யௌம், அல்லாஹ் இன்றைக்கு என்ன ஷானிலே இருக்கிறான், என்ன நிலையிலே இருக்கிறான், என்ன தன்மையிலே, என்ன சிஃபத்திலே, என்ன அந்தஸ்திலே இருக்கிறான் என்று கேட்பார். ஃபகுல்,
அவருக்கு நீ பதில் சொல்லு, இன்னலில்லாஹி உமூரன் யபுதீஹா வலா யபுததீஹா. அல்லாஹ்வுக்கு என்று சில காரியங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கிறது. யபுதீஹா அவன் ஆர்வமானவன், வலா யபுததீஹா அதை அவன் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கிறது, அதை அவன் வச்சிருப்பான், அதை யாருக்கும் அவன் வெளிப்படுத்த மாட்டான் என்று அந்த பதிலை சொல்லிடு. இதான் பதில். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இன்னலில்லாஹி உமூரன் யபுதீஹா வலா யபுததீஹா, இன்னலில்லாஹி உமூரன் யபுதீஹா வலா யபுததீஹா. அப்ப அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறாங்க. மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப நாளைக்கு அந்த மனிதர் வரணும், இதே கேள்வியை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பதிலை நாம சொல்லணும். அல்லாஹ்வுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கிறது, அவன் ஆரம்பமானவன், அவன் அதை யாரிடத்திலும் வெளிப்படுத்த மாட்டான். சபை மஜ்லிஸ் ஆரம்பிச்சது கரெக்டா அந்த மனிதர் முன்னாடி வந்துட்டார். அப்ப கேக்குறாங்க, ரஸாலி ஃபமா ஷானுல்லாஹி யௌம், அல்லாஹ் இன்னைக்கு என்ன தன்மையில இருக்கிறான்? ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபஹாதி நிஜாபா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பதிலை சொன்னாங்களா? ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி இன்னலில்லாஹி உமூரன் யபுதீஹா வலா யபுததீஹா. அல்லாஹ்வுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கிறது, அவன் அதை யாரையும் வெளிப்படுத்த மாட்டான், அதை அவனே வச்சுக்கிடுவான் என்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பதிலை ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு விட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். ஃபஹாதிஹி இஜாபா, ரஸாலி இந்த பதில் யாரால் சொல்ல முடியும் தெரியுமா? உலகத்திலே ஒரே ஒருவரால் தான் இந்த பதில் சொல்ல முடியும். மிம்மன் லா யன்திகு அனில் ஹவா, யார் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் பேச மாட்டாரோ, அவர் பேசுவதெல்லாம் வஹியாக இருக்குமோ, அவர் பேசுவதெல்லாம் இறை செய்தியாக இருக்குமோ, அவரால் மாத்திரம்தான் இப்படி ஒரு பதிலை சொல்ல முடியும். உலகத்தில் இந்த விளக்கத்திற்கு, இந்த ஆயத்திற்கு யாராலும் விளக்கம் சொல்ல முடியாது. இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்றால் அது யார் மனோ இச்சையின் பிரகாரம் பேச மாட்டாரோ, பேசுவதெல்லாம் வஹியா இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒருவரால் தான் பேச முடியும், பதில் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்து அந்த மனிதர் எல்லாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தி சொன்னார்கள். இதை நான் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். யா அபா ஹாமித், ரஸாலி அவர்களே, அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா மன் அல்லமக ஹாதா ஃபில் மனாம். உங்களுக்கு கனவிலே யார் இந்த பதிலை சொல்லி தந்தார்களோ அவர்கள் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம், ஸலவாத்தையும் ஸலாமையும் அதிகப்படுத்துங்கள். யாரின் மீது? அலா மன் அல்லமக ஹாதா ஃபில் மனாம். இப்ப சொன்னீங்கல, இன்னலில்லாஹி உமூரன் யபுதீஹா வலா யபுததீஹா, இந்த பதிலை உங்களுக்கு யார் சொல்லி தந்தார்களோ அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம். கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது, அவர்கள் சொல்லி தந்த பதில் இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியம். வரலாற்றில் இந்த செய்தி இப்படி முடிப்பார்கள். வந்தவர் மலக்கா, ஜின்னா, ஹிஜ்ரா என்று எதுவுமே தெரியவில்லை. ஆனால் ஒரு மனிதர் வந்தார், இப்படி கேள்வி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை சொல்லி கொடுத்தார்கள். ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி பதிலை சொன்னார்கள். அதற்கு அவர் இப்படி ஒரு பதிலை சொன்னார். நீங்கள் யாரை கனவிலே பார்த்து உங்களுக்கு அந்த பதிலை சொல்லி தந்தார்களோ அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்ன மனிதர் அந்த ஹிஜ்ரா, ஜின்னா, மலக்கா என்று தெரியவில்லை என்று வரலாற்றில் முடிப்பார்கள். சரியான பெருமக்களே, நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, அன்றைக்கு அப்படி பெரும் பெரும் கல்வி நிறுவனங்களை எல்லாம் அலங்கரித்தவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். ஏன் நம்முடைய மதத்திற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொட்டி கொடுத்திருந்தார். சட்ட மேதைகளுக்கெல்லாம் மேதையாக இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா தஃபுது குரைஷா, குரைஷி குலத்தை நீங்கள் திட்டாதீர்கள். ஆலிமு குரைஷின் எவ்வளவு அந்த ஜிபாகா, குரைஷி கோத்திரத்திலே ஒரு ஆலிம் தோன்றி இருக்கிறார், அவர் தன்னுடைய கல்வி ஞானத்தால் உலகத்தையே நிரப்புவார் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்றைக்கு மக்காவிலே மிகப்பெரிய கல்வி கடலாக ஹதீஸ்களுடைய முடிசூடா மன்னராக இருந்த சுஃபியான் இப்னு உயைனாவுடைய சபையிலே சென்று ஹதீஸை கற்பதற்காக செல்லக்கூடிய அந்த நேரம் 15 வயசு தான். சுஃபியான் இப்னு உயைனா மிகப்பெரிய கல்வி கடலாக, மிகப்பெரிய ஹதீஸ்களை நிபுணராக இருந்தவர்கள். சபையிலே சென்று ஹதீஸை கற்பதற்காக அப்படி அமரக்கூடிய நேரத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வயசு 15. அன்றைக்கு யாராவது ஃபத்வா கேட்டு வர்றாங்கன்னு சொன்னா
சுஃபியான் இப்னு உயைனா இடத்துல யாராவது ஃபத்வா கேட்டு வர்றாங்கன்னு சொன்னா அப்படியே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பக்கத்துல திரும்புவாங்களாம். சுஃபியான் இப்னு உயைனா 60-70 வயது, இமாம் ஷாஃபி 15 வயசு. சலூ ஹாதல் குலாம், இதோ இந்த குலாம், இந்த சிறுவனிடத்திலே நீங்கள் ஃபத்வா கேளுங்கள் என்று இமாம் ஷாஃபியிடத்தை திருப்பி விடுவார்கள். கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அந்த கேள்விக்கு பதில் சொல்வார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உடனே பதில் சொல்வார்கள். அன்றைக்கு மக்காவில் இருந்த காலித் இப்னு ஜன்ஜி மிகப்பெரிய ஒரு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டார்கள். அவருடைய சபையிலே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கல்வி கற்று செல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய கல்வியுடைய ஆழத்தை பார்த்தெல்லாம் ஜன்ஜி ஷாஃபியை பார்த்து சொன்னார்களாம், அஃப்தியா அபா அப்துல்லா ஃபகது வல்லாஹி ஆலக அன் துஃப்தி. இப்போ ஃபத்வா கொடுக்கக்கூடிய தகுதிக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். சொல்வது யார்? மக்காவினுடைய மிகப்பெரிய முஃப்தி அல்லாமா ஜன்ஜி, காலித் இப்னு ஜன்ஜி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் யாராவது ஃபத்வா கேட்டு வந்தால் ஃபத்வா கொடுங்கள், உங்களுக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய தகுதி வந்துவிட்டது என்று ஜன்ஜி அனுமதி கொடுக்கக்கூடிய நேரத்திலே வஹுவ இப்னு 15 சனா. அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வயசு 15 வயசு. 15 வயசுல ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தன்னுடைய அந்த இளைஞர் பருவத்தை, வாலிப பருவத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரியான பெருமக்களே, அவர் தரப்பட்ட நேரம் நிறைவு வந்து விட்டது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த இளைஞர் பருவம் என்பது ஒரு மகத்தான பருவம். அந்த பருவத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது அகீதாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியிலே சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டு போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கிக் கொண்டு வாழ்க்கையை குறைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்த பகுதியுடைய இளைஞர்கள் மஜ்லிஸ் ஹபீப் என்ற பெயரிலே ஒரு அமைப்பை நிறுவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தினுடைய வெளிப்பாடு அவர்கள் மீது மீலாது விழாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே இது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது, துஆக்களுக்குரியது. அல்லாஹ் இவருடைய சேவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இது போன்ற இளைஞர்கள் மார்க்கத்தினுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடியவர்களாக, அகீதாவிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக, சமூக விரோத செயல்களை விட்டும் தன்னை பாதுகாத்து அல்லாஹ் இது போன்ற மார்க்கம் தொடர்பான விஷயங்களிலே அவர்களை உருவாக்குவானாக. அவர்களுடைய அந்த பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எல்லா ஹைராத்துகளையும் அல்லாஹ் வழங்கி வருவானாக. அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. இந்த மஜ்லிஸ் கியாம பரிபந்தம் தொடராக நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸுக்காக நடத்தக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், இதற்காக செலவு செல்லக்கூடியவர்கள் அனைவருடைய எல்லா ஆஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில்முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கு முன்னால்